இப்போ விக்ரம் வந்துட்டு அரோரா கிட்டேயும் சுபிக்ஷா கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி திவ்யாவை பற்றி பேசுகிறாங்க. திவ்யா அன்றைக்கி 2-3 தடவை என்ன இது பண்ணணும்னு, என்ன ட்ரிகர் பண்ணணும்னு ட்ரை பண்ண மாதிரியே இருந்துச்சு. நான் திரும்ப ஒரு தடவை அந்த மாதிரி பொங்கி வெடிப்பேன், வெடித்தா அதை வச்சு ஸ்கோர் பண்ணலான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல, அதே மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரியே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன இன்ஸ்டன்ஸை சொல்கிறாங்கன்னா, காலையில் வந்துட்டு இந்த மாதிரி ஜாடமாடியாக யாரும் வேலை செய்யலைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து என்னையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் அவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்த்தா சொல்ல தான் செய்வாங்க. அதில் இவங்களை எப்போ ஜாடமாடியாக சொன்னாங்கங்கிறத நான் பார்க்கல. ஆனால் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஜாடமாடியாக பேசினேன், போய் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ ஜாடமாடியாக சொல்கிறாங்க, நான் இந்த வாரம் வந்து விக்கல்ஸாகவே இல்லை, நான் ஏதோ ஒரு இதில் இருக்கேன், அதனால தான் நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏன்னா இது டிடிஎஃப் வீக், எல்லாருக்கும் இது முக்கியம். ஸோ வந்து நீங்கள் அப்செட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அது வந்து அவர் அப்படி சொல்கிறாரு. சொல்லும்போது அரோராவும் சுபிக்ஷாவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரவீன் காந்தி விஷயத்தில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் பிரவீன் காந்தி விஷயத்தில் என்ன அப்படி நடந்துச்சுன்னு பார்க்கும்போது, பிரவீன் காந்தி இருக்கும்போது எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை இமிட்டேட் பண்ணி சபரி காமிச்சிட்ருக்காரு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உட்காந்துருக்காங்க. அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுங்கள். அவர் வந்துட்டு பிரவீன் காந்தி வந்து விக்ரம் கிட்ட ஏதோ போய் சண்டை போட்டிருப்பார் போல இருக்குது. உங்களுக்கு என்னை பார்த்து பயமாக இருக்குது, என்னை பார்த்து பயப்படாதீங்க, என்னை நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதை வந்து சபரி சொல்லி காமிச்சிட்ருக்காரு. அப்போ திவ்யா இங்கேருந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சபரியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த கிளிப்பு என்னோடய ஃபீல்டில் வந்துச்சு, நான் அந்த கிளிப் பார்த்தேன். பார்க்கும்போது கடந்து வந்த பாதை சொல்லும்போது பாரு காலாட்டிகிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு விக்ரம் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சிரிக்கிறாங்க. எனக்கு அதோட அர்த்தமே புரியல. யார் கடந்து வந்த பாதை சொல்லும்போது, இவங்க கடந்து வந்த பாதை பிரவீன் காந்தி சொல்லும்போது பாரு காலாட்டினாங்க, அதுக்கும் விக்ரமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு பழைய இன்சிடெண்ட்டை கோட் பண்ணி திவ்யா சிரிக்கிறாங்க, இவங்களும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதை தான் இவர் இங்கே சொல்கிறாரு. இது வந்து சைடில் என்னை ப்ரொவோக் பண்ணுறதுக்குன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் நேத்தி நான் நீங்கள் பேசி தான் ஆகணும், என்கிட்ட வந்து தான் ஆகணும், அதெல்லாம் பேசுவீங்க திவ்யான்னு சொன்னார். அப்புறம் நாமினேஷன் ப்ராசஸில் இது வரைக்கும் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ மோசமாக பேசினார். பேசிட்டு அதை வந்து இப்போ வந்து சொல்லிவிட்டு திவ்யா கிட்டே நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இனிமேல் திவ்யா கிட்டேருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே உங்களுக்கு வைக்கவே முடியாது. அவங்க ஃபிசிக்கலாக எதுவும் இது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தப்பாக சொல்ல முடியும். மற்றபடி நீங்கள் எல்லாத்தையுமே டிசர்வ் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் திவ்யாவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த பிரவீன் காந்தி இன்சிடெண்ட்டை சொன்னதில் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு புரியலை. அந்த கடந்து வந்த பாதை டாஸ்கில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதை கோட் பண்ணி இங்கே சொல்லிட்டுருக்காரு. ஆனால் இதில் என்ன ஷாக்கிங்னா, வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அரோராவோ சுபிக்ஷாவோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல. அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்ம யாருமே எக்ஸ்கியூஸ் எடுக்க முடியாது. விக்ரம் இந்த வீக் வந்து க்ரூஷியல் வீக்கு. அவங்களும் ஃபிசிக்கலி பாவம் பீரியட்ஸோட சமையலும் பண்ணி ஃபுல்லாக நின்று அன்றைக்கி 3 மணி நேரம் நின்றுது, அவங்களும் நின்றுருக்காங்க 3 மணி நேரம். அவங்க மட்டும் டிடிஎஃப்பில் பங்கேற்காத மாதிரி வேலை செய்கிறாங்க. கமருதனும் நிறைய வேலை பார்க்குறாரு, நான் பார்த்துட்டே இருக்கேன் லைவில். ஆனால் மற்றவங்க எல்லாம் அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்காமல் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. சபரி வேலை பார்க்குறாரு, கான வினோத் வேலை பார்க்குறாரு. அது வந்து எனக்கு இந்த வாரம் நானாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான இடம் இது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.